பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 2:16 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பாருங்க. சிலுவை நமக்கு விடுதலை மாத்திரம் அல்ல, நமக்கு ரட்சிப்பை மாத்திரம் அல்ல, சுகத்தை மாத்திரம் அல்ல, இதையும் தாண்டி இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒரு பகையை கர்த்தர் அந்த சிலுவையில கொன்று போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் இடத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு வருகிறது. எல்லா பகையையும் ஆண்டவர் கொன்று எதிரடையா இருக்கிறவர்களை ஒன்றாய் சேர்க்கும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான வார்த்தை கூட. பாருங்க, எல்லா பகையும் கர்த்தர் கொண்டார். எல்லா பகையும் எந்தெந்த இடத்துல நாம பிரிவினை பற்றி இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல பிசாசுடைய கிரியினால நம்ம சில காரியங்கள் இழந்திருக்கிறோமோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரே சேராக ஒன்றாய் இணைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு தலையா இருந்து மற்ற எல்லோரும் அவயவங்களாய் இருக்கிறது போல இந்த வேளையில ஒரு அவயவங்கள் இன்னொரு அவயவங்கள் வேண்டாம் என்று சொல்லுவது முடியாது. அதே மாதிரி தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில நீங்கள் எல்லோரும் இந்த பூமியில ஒரே சகோதர சகோதரிகளாய் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பகையாய் இருக்க கூடாது என்பதற்காகவே தேவன் ஒப்புரவு ஆக்கினார். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஆண்டவர் கொன்று, அந்த பகையை கொன்று அவர் சிலுவையின் மூலமாக நமக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென். அதுதான் கொலேசியர்ல வசனம் சொல்லுகிறது. 20வது வசனத்துல, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். ஆமென். அது ஒப்புரவாக்க வேண்டும் என்று பிரியம் கொண்டார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். பாருங்க, பூலோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி இந்த சிலுவையின் வழியாக எல்லா பகையும் மாற்றப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் ரட்சகர் எவ்வளவு பெரிய பெரிய தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அதான் பிரசங்கில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது போல நம் பகைக்கு ஒரு காலம் இருந்தது. அதே மாதிரி சிநேகிக்க ஒரு காலத்தையும் கர்த்தர் உருவாக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் அந்த சிலுவையிலே ஒரே காரியத்தை நமக்காக கொண்டு வந்தார். எல்லா பகையும் மாற்றி எல்லோரையும் பிசாசின் தந்திரங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி நம்முடைய ரட்சகராகிய தேவன் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காக இந்த பகைமைகளை மாற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென். ஒரு சரீரத்தில் அவயங்களா இருக்கிற நாம ஒருவருக்கு ஒருவர் பகைஞர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே தேவன் இவ்விதமாகவே தன் காரியங்களை ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாக்குவதிலே முக்கியத்துவம் பெற்றவராக இந்த சிலுவையில காணப்பட்டார். ஆமென், ஆமென். பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக அவர் வருகிறார். அவர் மீது திணிக்கிறார்கள். அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் அவர் மீது விதமான ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார்கள். அவர் கடந்து வரும்போது ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமா பகையா இருந்தாங்க. அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. லூக்கா 23:12 வசனத்துல, முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகையா இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. ஏரோது ராஜாவும் சரி, இந்த இடத்துல பிலாத்தும் சரி, ரெண்டு பேருமே அவர்கள் அந்த அதிகாரத்தின் பேர்ல பகைஞர்களா இருந்தாங்க. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஒரு சொல்லின அந்த சூழ்நிலையில அந்த இடத்திலிருந்து அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து அவர்கள் ரெண்டு பேருமே ஒன்றாய் சிநேகிதர்களாய் மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவர் சிலுவை எடுக்கும் பொழுதே பல விரோதங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அதை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகத்தையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி நமக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு ஏதுவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நான் படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏராளமான ஆண்டுகளாக அவர்கள் இருவரும் பகைஞர்களாக இருந்தார்கள். பிலாத்தும் சரி ஏரோதும் சரி, ரெண்டு பேருமே பகை நிறைந்தவர்களாக விட்டு கொடுக்காம அதிகாரத்தை அதிகமாய் பயன்படுத்தி கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள். ஆனா ஒரு சூழ்நிலை வருகிறது. என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிற நேரத்தில் இந்த இருவரையும் இணைத்தது உண்மை என்றால், இன்றைய தினத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எதிரடையா இருக்கிற எல்லா பகையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பகைகளை மாற்றுவார். சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கிற பகையை மாற்றுவார். தாய் மகனுக்கு இருக்கிற பந்தங்களின் காரியங்களில் பகைகளை கர்த்தர் மாற்றுவார். உறவுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பகையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா பகையும் மாற்றி
மாற்ற வேண்டும் என்பது தேவ திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைய தினத்தின் இந்த காரியம் அவர் சிலுவையின் வழியாக நமக்கு தருகிறார். பகையை கொன்றார் அப்படின்னா என்ன? அதுக்கு உயிர் இனிமே கிடையாது. அதை கொன்றுட்டார். எப்பொழுது அவர் சிலுவை சுமந்தாரோ அப்பொழுதே இருதாருடைய நியாயங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றாய் சேர்த்து ஆண்டவர் தாமே ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. பிசாசு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக தேவன் சிலுவையில வெற்றி சிறந்தார். சோ பகை என்றைக்கு கொல்லப்படுகிறதோ அப்பொழுதே உங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சிலுவையின் வழியாக ஒரு பெரிய ஜெயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இதை விசுவாசிப்பது கடினம், ஆனால் விசுவாசித்தால் தேவ மகிமை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசிக் கொண்டிருக்கிற வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீண்ட நாள் பகையா இருந்த பிலாத்தையும் ஏரோதையுமே நீர் சேர்த்து வைத்தீரே ராஜா. ஏசப்பா, இதே மாதிரி ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே ஏசப்பா, எல்லா விதமான பகையும் நீர் கொன்று சமாதானத்துக்கு ஏதுவாய் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் இந்த சத்தியத்தை இந்த காலை வேளையில பிள்ளைகளுக்கு மத்தியில் அறிவித்திருக்கிற ராஜா, நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசு நாமத்தினாலே இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர், எல்லா பகையும் சிலுவையிலே நீர் கொன்று போட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளாய் அசைவாடட்டும். எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை கருத்து வேறுபாடுகளை நீக்கி போடுங்க. ஆசீர்வாதமான ஒரு ஆண்டவரை காரியத்தை உருவாக்கி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமா அந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதியின் மத்தியில பலவீனத்தின் மத்தியில இன்றைய தினத்துல யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்களோ அவர் எல்லோருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகமாய் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.